அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு செய்திங்க. தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள ஒரு குழுவில் திரைப்பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இடம் கொடுத்துள்ளது இந்த தாவேகா அரசாங்கம். அது என்ன குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 10 லட்சத்திற்கும் மேலே வருமானம் உள்ள கோயில்களுக்கு அறங்காவலர்களை தேர்வு செய்கிறதுக்கு ஒரு குழுவை நம்ம தமிழ்நாடு அரசு ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த குழுவில் திரைப்பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்திக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கேள்விதாங்க. நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்து மக்கள்கிட்ட வாக்குகளை பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனார், அமைச்சர் ஆனார். எல்லாமே அவர் மக்கள்கிட்ட வாக்குகளை பெற்று மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுத்து தான் அவர் எல்லா இடத்துக்கும் வந்தார் இல்லையா. அவரை வாரிசு அரசியல்னு பிராண்ட் பண்ணாங்க, குடும்ப அரசியல்னு பிராண்ட் பண்ணாங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்க? அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் யார்? அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? தமிழ்நாடு அரசு ஒரு குழு ஃபார்ம் பண்ணுது, அந்த குழுவில் இவங்களை எப்படி சேர்க்கலாம்? இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஊரா வீட்டு நெய்யில் இப்போ ஸ்வீட்டு செய்கிறது யார்? ஊரா வீட்டு நெய்யில் இவர் ஸ்வீட்டு செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறது இந்த ஒரு சம்பவத்திற்கு மட்டும் கிடையாது. அவருடைய பர்சனல் ஜோசியக்காரருக்கு அரசு பதவி கொடுக்க பார்த்தாரா முதல்ல. அதுக்கப்புறம் ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசர் வெங்கட்ட நாராயணா, அவருக்கு தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதி அப்படின்ற ஒரு அமைச்சருக்கு நிகரான ஒரு பொறுப்பை கொடுத்தாங்களா. அப்புறம் இந்த ரூட்டு மாஃபியா ஜெகதீஷ், அவருக்கு என்னன்னு பார்த்தா முதல்வரின் தனி செயலர். அடுத்தது பீஸ்ட் படத்துடைய ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சா, தமிழ்நாடு அரசுடைய திரைப்பட பயிற்சி நிறுவனத்துடைய தலைவர். இப்படி இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? எல்லாரும் சினிமாவில் விஜய் அவர்கள் கூட பயணிச்சிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன நபர்கள் எல்லாருமே இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு தமிழ்நாடு அரசு சார்ந்த பணிகளில், அரசு சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் இவங்களை ஈடுபடுத்துகிறாங்க. இதுதான் உண்மையான ஊரா வீட்டு நெய்யில் ஸ்வீட்டு செய்கிறது. வேற என்னது? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இப்படி தான் சம்மந்தமே இல்லாமல், அவருக்கு எந்த அனுபவமும் இல்லாமல், அவர் ஏதோ ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருந்தவரை திடீர்னு கூட்டிகிட்டு வந்து அப்படியே வந்து ஏதாவது அரசு பொறுப்பு கொடுத்தாங்களா? அவர் தேர்தலில் நின்று மக்கள்கிட்ட வாக்குகளை பெற்று அவர் ஜெயிச்சு வந்திருக்காரு. இவங்களுக்கெல்லாம் வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இல்லை இந்த கூட்டணி கட்சிகளை கூப்பிடுங்க, அந்த தேல்பத்ரி சிங்கை கூப்பிடுங்கப்பா, லைட்டாக அடிப்போம். இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? கூட்டணி கட்சிகள் விசிகா கம்யூனிஸ்ட்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. இதுவே திமுகவாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்நேரத்துக்கு பாஞ்சு பரண்டி கடிச்சு குரண்டி என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அமைதியாக இருக்காங்க. எங்கே இருக்காங்க தம்பி? அந்த தேல்பத்ரி சிங் எங்கப்பா? தேல்பத்ரி சிங்குகளை ஆலையை காணும். படம் தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் அரசு பொறுப்பு. என்ன இங்கே போகுது நாடு? ஒரு நடிகனுக்கு வாக்களித்து நடிகர் முதலமைச்சராக இருந்தால் இப்படி தான் இருக்கும் நாடு. சினிமாக்காரங்களுக்கு தான் முக்கியத்துவம். இப்போ இவங்களுக்கு எதுக்காக அரசு பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகிலு கோட்டு இதெல்லாம் லாஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அதனால் அதை தயாரித்ததுனால அதுக்கு நஷ்ட ஈடாட்டு இந்த அரசு பதவி. ஜனநாயகன் படம் நஷ்டம் ஆனதுனால ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளருக்கு அரசு பதவி. அரசு வேலை கிடைக்கிறது, அரசு பதவி கிடைக்கிறதுலாம் தாவேக்கா ஆட்சியில் ரொம்ப ஈஸிங்க. அரசு வேலை வேணுமா? தாவேக்காவுடைய கட்சி நிகழ்ச்சிகளுக்கு போய் செத்தா போதும், அரசு வேலை கிடச்சிரும். அரசு பதவி வேணுமா? பெரிய பெரிய பதவிகள்லாம் வேணுமா? படம் தயாரித்தா போதும். படம் தயாரித்தா போதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு படம் நிறைய வேணும். பட் ஸ்டில் சொல்கிறேன், அந்த தகுதி இருந்தால் போதும். பெரிய பெரிய அரசு பதவிகள், ஏன் அமைச்சர் பதவிக்கு நிகரான அரசு பதவியே கிடைக்கும் படம் தயாரித்தா. இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ தெரில நடிகருடைய ஆட்சியில். முதல்ல ஜோசியக்காரருக்கு அரசு பதவி, அப்புறம் கூடவே இருந்த அந்த இவர் பிஏ தானே அவர் விஜய் அவர்களுக்கு, ஜெகதீஷ். அப்புறமா இவரால் நஷ்டத்தை சந்தித்த தயாரிப்பாளர்கள், அவங்களுக்கு அரசு பதவி. அப்புறம் என்ன, சொந்தக்காரங்க தான், சொந்த பந்தம் எல்லாருக்கும் அரசு பதவியெல்லாம் எடுத்து கொடுங்கப்பா. எல்லாத்தையும் கூறு போட்டு விற்றுருங்க. மக்களுடைய பணம் காசு இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நான் அதை தொடவும் மாட்டேன், நான் தொட மாட்டேன். ஆனால் எங்கள் ஆளுங்க எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ கூட இந்த தாவேக்காவுக்கு வாக்களித்தவங்களுக்கு அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி முழுக்க நாடகம் தான் போட்டுக்கிட்டு இருந்தார். பொய்களை மட்டும்தான் கட்டமைச்சு ஆட்சிக்கு வந்தாருன்றது புரியலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்களுக்கெல்லாம் அரசு பதவி கிடைக்கிறப்போ இந்த ஒரு பெண்மணி வந்து வீர முழக்கமிட்டாங்கல்ல, எனக்கு என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன பெண்மணியாக இருக்கட்டும். அப்புறம் எங்கள் விஜய் அவர்களுக்கு நாங்கள் அக்காவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், எதுவாகவும் இருப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரிப்பட்ட வீர முழக்கங்கள் கொள்கைவாதிகள் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது அரசு பதவி கொடுக்கலாம்ல. அவங்கெல்லாம் எவ்வளோ விமர்சனத்துக்குள்ளானாங்க. உங்களுக்காக அவமானப்பட்டிருக்காங்களே, அவங்களுக்கும் அரசு பதவி ஏதாவது கொடுக்கலாமே. இப்போ இவங்க தான் தூய சக்தி. ஒரு சம்பவத்தின் போதும் சொல்லணும்
தூய சக்தி தாவேக்கா. பாருங்க தூய சக்தியின் லட்சணத்தை. யார் யாருக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்குறாங்க. இதாவது இப்படி இன்னொரு பக்கம் அந்த வீராசாமியா யாரோ ஒருத்தர் தாவேக்காக்காரரு செங்கல்பட்டை சார்ந்தவர், ஏதோ ஒரு தாவேக்கா பொறுப்பில் இருக்கார். அவர் வந்து 1,50,000 ரூபா கிட்ட லஞ்சம் வாங்கினார். அந்த நபர் இப்போது அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருக்காப்புல. அவருடைய மனைவிக்கு அதே பொறுப்பை கொடுத்துட்டாங்க ஒரே மாதத்தில். போன மாதம் அரெஸ்ட் ஆகிறாரு, போன மாதம் அந்த பிரச்சனை வருது, இப்போது அவருடைய மனைவிக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க. சூப்பராக இருக்குல்ல. இவரை நம்பி பணம் போட்டு படம் எடுத்தவங்கெல்லாம் நஷ்டமாகறாங்க அப்படின்னா, இவர் ஏதாவது அவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அவர் தனிப்பட்ட காசை எடுத்து கொடுக்கலாம். கோடிக்கணக்கில் காசு வச்சுருக்காருல்ல. அதை விட்டுட்டு அரசு பதவி, அது மாதிரி கரூரில் இறந்து போன குடும்பங்களுக்கு வந்துட்டு அரசு வேலை, எல்லாம் மக்கள் வரி பணம், எல்லாத்தையும் எடுத்து ஈஸியாக அவருடைய பர்சனல் விஷயங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பர்சனலான பீப்புளுக்கு அரசு பதவி, பர்சனலாக அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி கரூரில் அத்தனை பேர் செத்து, அதுக்கு எல்லாத்துக்கும் மக்களுடைய வரி பணம் தான் இங்கே கொடுக்கணுமா? கொடுக்குறதா இருந்தால் இவருடைய சொந்த காசை எடுத்து கொடுக்கலாமே. ஆகவே இந்த பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு அரசு பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க தாவேக்கா அரசாங்கம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். விஜய் அவர்கள் அவருக்கு பர்சனலாக நெருக்கமாக இருந்த அத்தனை பேருக்கும் அரசு வேலையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. இதையெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.